வணக்கம். ஹாப்பி டு மீட் யூ. என்னது, சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா? எஸ்ங்க. ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சுங்க. நம்ம சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுறோங்க. ஒவ்வொரு சுதந்திர தினத்தமும் அந்த அன்னைக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வெள்ளையினே வெளியேறுன்னு போராடி கிடைச்சத என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அடுத்த நாள் நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறோங்க. அப்போ உண்மையான சுதந்திரம் நாள் தானுங்க அது. வி ஆர் செலிப்ரேட்டிங் அஸ் அ டேங்க. ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, ஒரு மிலாடி நம்பி, ரம்ஜான் மாதிரிங்க, ஒரு நியூ இயர் மாதிரி, ஒன் டே செலிப்ரேஷன், அவ்வளோதான். அதுவும் இப்போ சில டிவி தான் ஞாபகப்படுத்துறாங்க, சுதந்திர தினத்தன்று சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆனா உண்மையான சுதந்திரம் எங்க இருக்குங்க? அன்னைக்கு டாலருக்கு நிகரா நாம சுதந்திரம் வாங்கும்போது டாலரும் இந்திய ரூபாயும் ஒரே அளவு இருந்துச்சுங்க. பட் இன்னைக்கு அப்படி இருக்கா? அந்நிய செலாவணி கையிருப்பு பத்தி பேசுறோங்க. அப்ப அந்நிய செலாவணி கையிருப்பு பேஸ் பண்ணி தான் நம்மளோட சுதந்திரம் இருக்குங்க. நம்ம டாலர்ல செலவு பண்றோங்க. ஆனா டாலர்ல சம்பாதிக்கிறோம்னா இல்லைங்க, ரூபாயில சம்பாரிச்சு டாலர்ல செலவு பண்றோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சம்பாதிக்கிறது ரூபாயில இருந்து டாலர்ல மாத்துறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டாலர்ல தான் எல்லா ட்ரேடும் நடக்குதுங்க. வியாபாரம் அத்தனையும் டாலர்ல தாங்க. நீங்க வாங்குற கோதுமை, அரிசி, பிஸ்கட், க்ரூட் ஆயில், பெட்ரோல் எல்லாமே 1991 அப்புறம் டாலர்ல தாங்க பிசினஸ் நடக்குது. ஆனா ரூபாய்க்கும் டாலருக்கும் இன்னைக்கு 86 ரூபாய் இருக்குங்க வித்தியாசம். நீங்க பண்ற அத்தனை செலவுகளும் ரூபாயில பண்றதா நினைக்கிறீங்க. பட் டிசைடட் அட் குளோபல் மார்க்கெட்டுங்க. உலக சந்தை நம்மளை நிர்ணயிக்குதுங்க, விலை நிர்ணயிக்குது. அப்ப நம்ம பொருளாதார சுதந்திரம் அடையணும்னா நீங்க டாலர்ல சம்பாதிக்கணுங்க, அல்லது நீங்க சம்பாதிக்கிறத டாலர்ல கன்வெர்ட் பண்ணி செலவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டே வழிதாங்க. மூணாவதா ஒரு வழி இருக்கு, அது இந்தியன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுல சிறந்தவர்கள் தமிழர்களுங்க. ரெண்டு வழி, முக்கியமான வழி. ஒண்ணு, நீங்க உங்களோட அறிவை, உங்களோட சக நண்பர்களை, உங்களோட கான்டாக்ட்ஸை, நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி நெட்வொர்த்தை பில்ட் பண்ணுங்க. அப்ஸ்கில் பண்ணிக்கணுங்க, உங்களை தனித்துவப்படுத்திக்கணுங்க. நீங்க இப்போ எந்த ஜாப்ல வேணாலும் இருக்கலாம், பிசினஸ்ல வேணாலும் இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ்ல கூட படிக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கலாம். நீங்க எதுவா இருந்தாலும் சரிங்க, என்னவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற இன்றைய வருமானம் கண்டிப்பா போதாதுங்க. உங்களை தனி மனித சுதந்திரத்துல இருந்து பறிச்சுடுங்க. அப்போ இந்த வருமானத்தை நீங்க அதிகப்படுத்தணும்னா ஒரே வழி, நீங்க உங்களை ஒரு அப்ஸ்கில் பண்ணி ஒரு கம்மியான முதலீட்டுல ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க. இது ஒரு வழிங்க. ரெண்டாவது, நீங்க உங்களோட இப்ப நடைமுறையில் இருக்கிற செலவுகளை குறைச்சிக்கிட்டு நீங்க அதிகமா சேவிங்ஸ் பண்ணி, சேவிங்ஸோட நிறுத்தாம, நல்லா தெரிஞ்சுக்கங்க, சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அப்ப சேவிங்ஸோட நிறுத்தாம நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு தான் வழிங்க. இதுல என்ன வேணாலும் கைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்னோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் வேணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க
பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சாதான் உண்மையான சுதந்திரங்க. நீங்க ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் டேவையும் செலிப்ரேட் பண்றது பெருமை இல்லைங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்க இண்டிபெண்டன்ட் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இதை உங்க ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இண்டிபெண்டன்ட் டேவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் அடைஞ்சிருங்க. அதுக்கு நான் கைட் பண்றேன். எப்ப வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணாவது ஒரு விஷயம் சொன்னேங்க, நம்ம மரபு சார்ந்துன்னு சிறுவாடு சேர்த்து சொத்து வாங்கிய தமிழச்சியும் தமிழர்களும் நாம. சிறுக சிறுக சேர்ப்பதால் சிறந்த வாழ்வை அடைந்தவர்கள் நம் முன்னோர்கள்ங்க. அப்ப நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது நம்ம மணி மேனேஜ்மெண்ட் சீரீஸ்ல 2 வீடியோ இருக்கு. பிளஸ் அடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. அதுக்காகவும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சரியான நேரத்துக்கு ரீச் ஆகும். தொடர்ந்து பயணிப்போம். ஒரு அற்புதமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோங்க. நாம ஊர்கூடி தேரெழுப்போம். ஒரு உன்னதமான சமுதாயத்தை, வளமான சமுதாயங்க, வெல்த்ங்க, வளமான சமுதாயத்தை, அதுவும் பொருளாதார சுதந்திரம் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி தமிழர்களை சுதந்திரம் அடைய செய்வோங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ்ங்க. ஸோ நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.